வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 54. மருத்துமலை படலம். முதலில் சீதை களங்கான் படலம். இளையவன் முன்மடிந்தான், கண்ட தமையனும் தானும் முடிந்தான் என்றதும் பொங்கி எழுந்தது ராவணன் உவகை. எங்கும் மறைவீர் வெற்றி முரசு, தையலை ஏற்றுக தெய்வ விமானத்துள். ஐயன் நிலையினை அவள் கண்டால் ஐயம் நீங்கியே கூடிடுவாள் என்ன தெய்வமானத்தில் ஏற்றினர் அரக்கியர். சீதை விழுந்து கிடக்கும் ராமனை காணுதல். கணவன் உரு கண்டாள் கண்களால், அவ்வுருவன்றி வேறொன்றும் காணாதாள். உண்டாள் விடத்தை என்ன உணர்வும் உயிர்ப்பும் உடன் ஓய்ந்தாள். மங்கை அழுதது கண்டு கங்கையும் தேவ மகளிரும் உடன் அழுதார். திருமகள் கலைமகள் கொற்றவை அழுதார். இறங்காத அரக்கிமாரும் தளர்ந்து அழுதார். திரிசடை தேற்றியது. அன்னமே, மாயமான் விடுத்ததையும் மாயா ஜனகனை வகுத்ததையும் நாகபாசம் பிணைத்ததையும் நினைந்திலையோ நீ? ஆழியான் மேனியில் அழுந்தவில்லை அம்பென ஏழை நீ காண்டியன்றே. ஒளிர்கிறது இளையானின் வதனம் ரவியென அழிவில்லை அவர்க்கென அறுதியன்றே. ஆழியான் சக்கரப்படைக்கு உரிய திருமால். இறந்துளன் ராமன் எண்ணின் ஈரேழுலகும் தீந்துரும், சூரியனும் பிரம்மனும் வீந்துரும். அவர் உளர் அறமும் உளது அஞ்சாதே. மங்களம் நீங்கினாரை ஆறுயிர் வாங்கினாரை தாங்கிடாது இப்புட்பக விமானம். இடர்கடல் கடத்தி என்றாள் திரிசடை. சிறிது உயிர் தரிப்பதானாள் இந்நங்கை. மருத்துமலை படலம். வானரர்க்கு உணவிட்டு திரும்பினான் வீடனன். அவன் நினைவற்று கிடந்த சேனை வீரரை குனிந்து பார்த்தான். குழப்பமடைந்தான். உயிர் உண்டோ இல்லையோ என உழைந்து ஓய்ந்தான். பிணங்களுக்கிடையில் நடந்து வந்தான். இளங்கிளையோடு கிடந்த இனியவனை இடையினில் கண்டதும் இரக்கமுற்றான். பின் நாயகன் மேனிக்கு இல்லை வடு என நடுக்கம் தீர்ந்தான். இளங்கிளை இலக்குவன், இனியவன் ராமன். பிரம்மாத்திரம் தந்த வினை இது, இந்திரஜித்தின் செயல் இதுவென அறிந்து கொண்டான். அறிந்ததும் இந்நிலை அகற்றிடவெண்ணி செயல் புரிந்தான். பிணப்படுக்கையின் இடையில் பிணைப்பில் கிடந்தான். கடல் கடந்தான். உயிர் உண்டு அவனுக்கு என்றுணர்ந்து நீர் மொண்டு முகம் மேல் வார்த்தான். கடல் கடந்தான். அனுமன். உயிர்ப்பு உதித்து சிலிர்த்த மாருதி வியர்ப்பு பெருக்கி விழிகள் விரித்தான். விக்கல் பிறந்தது இருப்பினும் செப்பினன் ராமநாமம் சிலிர்த்தனர் தேவர்கள். தழுவினன் வீடனனை அழுகையோடு, அவனும் தழுவினன் அன்போடு. வழி இளனன்றோ வள்ளல் வினவினான் வலியன். என்றதும் தொழுதான் திசையலாம். வள்ளல் ராமன், வலியன் உயிருடன் உள்ளான். இரும் திறம் இல்லா சாம்பனை இருவரும் ஒருங்கே தேடினர் நாற்புறம். எரிகின்ற மூப்பினாலும் உண்ட அம்பினாலும் தெரிவின்றி தரையில் கிடந்தான் சாம்பனும். இரும் திறம் இறக்கும் தன்மையற்ற கொற்றவ அனுமன் நின்றேன் தொழுதனன் என்ன. இற்றிலம் ஐய எல்லோரும் எழுந்தனம் என்னா. ஊற்ற பேருவகையோடு பூரித்தார், ஊற்ற மிகையோடு ஆர்ப்பரித்தார். இற்றிலம் இறக்கவில்லை, ஊற்றம் வலிமை. ராமன் நிலையை சாம்பன் வினாவுதல். பிரம்மனின் வெம்படையே ஆயினும் வேதத்தின் வேதமாம் ராமனுக்கு நேராது ஒன்றும் என தெரிந்தனன். நேர்ந்தது யாதென தெரித்தி என்றனன். துன்ப வெள்ள துயிலுள்ளான் பெருந்தகை என துயரமாய் உரைத்தனர் அனுமனும் வீடனனும். வைரத் தோளுடை மாருதி, நீ மருந்து கொணர்ந்திட ஏகுதி என்றான் சாம்பன்.
மருந்து கொணர்வதால் உள்ள பயன்களை சாம்பன் கூறுதல். 70 வெள்ளத்தோறும் ராமனும் இளைய கோவும் உலகங்கள் மூன்றின் தர்மமும் வழியிலா வேதமும் உன்னால் வாழ்ந்தன ஆகும் மைந்த. அதனால் இமை பொழுதும் தாழாது யான் இயம்பிடும் வழிதன்னில் விரைந்து நீ செல்வாய் பறந்து. மருந்துகளை பற்றிய வரலாறு. மாண்டாரை உய்விக்கும் மகத்தான ஓர் மருந்தும் துண்டான உடல் சேர்க்கும் சிறப்பான மருந்தொன்றும் மீண்டும் தன்னுரு தந்திடும் மதிப்பான ஒரு மருந்தும் உண்டந்த மருத்து மலையிலே வீர நீ கொணருதி விரைவிலே. மருந்து காத்துரையும் தெய்வங்கள் பல உண்டு, அவை நெருங்க விடாது தரும் இடர்களும் பல உண்டு. நீ புரிகின்ற காரியத்தை கருத்தில் கொண்டு திருப்பிக் கொணர்ந்து சேர்ப்பேன் எனச் சொல்ல வழியுண்டு. மாருதி மருத்துமலை கொணர பேருரு எடுத்தல். இங்கு என் பணி இது என்றாகில் இறந்தோரெல்லாம் பிறந்தோரே என்றபடி நீங்கினான் உயரே ஓங்கினான் வான்வெளியே வீங்கிய பொன் தோளுடனே விழுங்கினான் விசும்பையே. கையிலை மலை தாண்டிச் சென்றான் அனுமன் இவன் என உமைக்கு சிவன் சொன்னான். மேருமலை நடுவின் கண்டான் அவன் நான்முகன் பிரம்மனை தரிசித்தான். நாரணனை வைகுண்டத்தில் பார்த்தான் வான நாட்டில் இந்திரனையும் கண்டான். உத்திரகுரு தேசமும் நீலமால் வரையும் கடந்தான். அத்தனைக்கு பின்னர் குன்றா மருத்துமலை அடைந்தான். பாய்ந்தனன் பாய்தலோடும் அம்மலை பாதாளத்துள் சாய்ந்தது. சாய்தலோடும் பயந்து நடுங்கின காவல் தெய்வங்கள். நீதான் யாவன் கருத்து என் கொல் வினவின. அவற்றினிக்கும் அவனிக்கும் அறியச் சொன்னான் வந்த காரணம். ஐய, வேண்டியதை எடுத்துக்கொள், கெடாமல் எம்பால் கொடுத்து செல். அவனி உலகம் சொல்லி வாழ்த்தின தெய்வங்கள். மெல்ல அசைத்தான் மாமலையை, பின் தன் வைரத்தின் தோள்களால் பெயர்த்து விட்டான் அம்மருத்து மலையை. இன்ன மருந்தென இவ்விடம் நின்று என்னிட கழிந்திடும் நெடுங்காலம் என்றவன் ஏ எனச் சொல்லும் முன் ஒரு கை ஏந்தி தாவினான் பிடுங்கிய வேரொடும். ஏ என்று சொல்லும் நாழிகைக்குள் என்று பொருள். அவ்விடம் அனுமன் அத்தன்மையன் எனின் இவ்விடம் ராமன் இரு கண் மலர்ந்தான். அழுத கண்ணுடன் அருகிருந்து இறங்கி தொழுத சாம்ப வீடனனை நலம் வினவினான். பின் பல சொல்லி புலம்பினான் கார்வண்ண காகுந்தன். சீதை எனும் பெண்ணாலே பேதையாய் நானும் ஆனேனே. மாயை இம்மான் என்ற எம்பியின் வாய்மை சொல் கேளேனே. போயினென் பெண்ணுரை கேட்டு ஆனதே இப்பெரும் கூத்து. எம்பியும் துணைவரும் இறந்த பின்னம் அம்பினை கொள்வதால் என்ன புண்ணியம்? அறம் எதற்கு, ஆண்மை எதற்கு, புகழ் எதற்கு, சுற்றம் எதற்கு, வேத விதி எதற்கு, மெய் நெறிதான் எதற்கு? தந்தையை இழந்த பின்னும், தடாயு வீழ்ந்த பின்னும், மந்திகள் மடிந்த பின்னும், இலக்குவன் இறந்த பின்னும் இரவாது நின்றிவன் இல்லாளை உவக்கின்றான் என்ற சொல்லாலே இகழ்வர் உலகுளோர் என் செய்வேன்? அறக்கரை அழித்து வெற்றி அடைந்து அரசுதான் ஆழ்வேனோ அயோத்தி அடைந்து. சாம்பன் சொன்னது. ஆழியாய் மருந்து கொணர்குவாய் என அனுமனை மருத்து மலைக்கு நான் ஏவினேன். உணர்வு பெற்றவன் உடனே தாவினான். ஒரு கணத்துள் இவ்விடமே எய்துவான். சிவன் மால் பிரமன் யானலால் இம்மருந்தினை அறிவார் யாருளார்? பார்க்கடல் கடைகையில் அமுதோடு வந்தன. சக்கரப்படைதான் மருந்தையே காப்பன. திருமாலின் சக்கரப்படை. அம்பினை உருவி அகற்றிடும் ஓர் மருந்து, அகன்ற மூட்டினை பொறுத்திடும் ஓர் மருந்து, நல் நிறம் தந்திடும் மகத்தான ஓர் மருந்து, நல்லுயிரையும் நல்கிடும் நல்லதான ஓர் மருந்து. வருந்தேல் நீ, அவன் வருவது உறுதி என இருமையை துடைக்கும் ராமனின் திருவடி விழுந்தான் சாம்பன். இருமை
இப்பிறப்பு மறுபிறப்பு என்று பொருள்படும் இம்மை மறுமை. வடதிசையில் சண்டமாருதம் தோன்றுதல். சண்டமாருதம் பெருங்காற்று. இடைவிடாது வீசிய தடையிலா பெருங்காற்றால் கடல் கிளர்ந்தது, மலை பெயர்ந்தது, விண்மீன்கள் குலைந்தன, சூரிய மண்டலமே கலங்கின. தோன்றினன் எனும் முன்னம் ஊன்றினன் நிலத்தில் அனுமன். அரக்கர்வாழ் ஊருக்குள் வருவதற்கு அஞ்சிய மலையோ வானத்தில் நின்றது. காற்றோடு கலந்த மருந்தினால் வீரர்கள் ஏற்றமும் வலிமையும் ஏற்றனர், வாட்டமும் வலியையும் போக்கினர், கூற்றனை வென்று ஒருங்கே கூடினர். இலக்குவன் உணர்வு பெறுதல். நெடுங்கடைகள் கழன்றன, பெரும் புண்கள் உலர்ந்தன, கொதித்த அங்கமும் குளிர்ந்தது, மரித்த விழியும் மலர்ந்தது. யோகம் நீங்கிய திருமால் போலே காயம் நீங்கிய இளையான் எழுந்தான். அவனை வீங்கிய தோள்களால் நேசமாய் தழுவிட நீங்கின அண்ணனின் வெம் துயரம். யோகம் நீங்கிய திருமால் பார்க்கடல் உறக்கத்தினின்று விழித்த திருமால் போல. அரம்பையர் நடனமாடினர், முனிவர்கள் வேதம் பாடினர், வேத வேதியர் அறிவுடன் ஆர்த்தனர், தேவ தேவியர் செறிவுடன் பார்த்தனர். பிரம்மாத்திரம் ராமனை வணங்கல். வில்லில் செலுத்திய பின்பு யான் கொல்லும் தொழிலை ஒழித்தல் இல்லை, இந்த இலக்கணம் எனக்கென வகுத்தவன் நீயே என சுந்தர வில்லியை வணங்கி அப்பால் சென்றது அப்படை. சுந்தர வில்லி அழகிய வில்லையுடைய ராமன். அனுமனை வாழ்த்துதல். தூய கண்ணீர் அருவியாய் பெருகிட நாயகன் அனுமனை தழுவிக்கொண்டான். துயரம் துடைத்த வாயுவின் மைந்தனும் சேவகன் திருவடி தொழுது நின்றான். இன்று எவருமே இரவாது எம்மோடு நெடிது வாழ்ந்திட மருந்து நல்கினாய், ஒன்றும் இன்னல் நோய் அண்டாது நீ என்றும் வாழ்வாய் இனிது என் ஏவலால். மருந்து குன்றத்தை மறுபடியும் இருந்த இடத்தில் வைத்து திரும்பு என்றான் சாம்பன். சென்று மீள்வேன் ஒரு நாழிகைக்குள் என்று குன்று தாங்கிய அக்குரிசில் சென்றான். குரிசில் உபகாரியான அன்மகன். களியாட்டு படலம். அயன் கணையால் அழிந்தது பகையென ஆரவாரம் கொண்டான் அரக்கர்க்கரசன். அரக்கியர் அரம்பையர்க்கு அழைப்பு விடுத்தான், அனைவருக்கும் பருகுதற்கு கள் கொடுத்தான். குடித்த கள்ளினால் அழுதனர், சிரித்தனர், பாடினர், ஆடினர், குதித்தனர், துள்ளினர். அவ்வமயம் குட்டி குரங்குகள் போட்ட கூச்சலால் ஆட்டமும் பாட்டமும் வாட்டம் கண்டது. வண்டுரு கொண்ட ஒற்றர்கள் பலரும் மீண்டு வந்தனர், சேதி கொணர்ந்தனர். தீது இலர் பகைவர் எனத் தெரிந்து திக்கென்ற மனத்தான் சிந்தனை வயப்பட்டான். இத்துடன் பகுதி 54 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 55 தொடர்ந்து வரும்.